வணக்கம். இந்த டீனேஜ் சொல்கிறாங்க இல்லைங்களா, டீனேஜ் அது வர வரைக்கும் ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அந்த டீனேஜ் வரும்போது மோஸ்ட்லி அந்த 8th 9th நமக்கு மனநிலை எப்படி தோணுதுன்னா, நம்மளை அழகாக வச்சுக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ஒழுங்காக ஹேர் ஸ்டைல் அழகாக வச்சுக்கணும், நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குதுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளை நம்ம வச்சுக்க முயற்சி பண்ணுறோம். அப்புறமா அந்த முக்கியமாக அந்த 10th 11th 12th அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுடைய எதிர்ப்பாளினர் மீது ஒரு ஈர்ப்பு வருதுங்க. ஆணாக இருந்தால் ஒரு பெண் மீது ஈர்ப்பு, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மீது ஈர்ப்பு. அது வரைக்கும் ஒன்றா விளையாண்டுருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எந்த ஒரு எண்ணமும் இருக்காதுங்க. அந்த டீனேஜ் வரும்போது எதிர்ப்பாளர் மீது ஒரு ஈர்ப்பு வருதுங்க. இங்கே தான் நிறையா பேரண்ட்ஸுகளும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு பாதை மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த டீனேஜில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வயசில் இந்த 10th 11th 12th படிக்கும்பொழுது நம்ம எதாக இருந்தாலும் ஏற்று நிற்போம். அந்தளவுக்கு மனசு உடம்பு எல்லாத்துலேயும் ஒரு பவர் இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கு எதிர்ப்பாளர் மீது ஒரு ஈர்ப்பு வருதுங்க. ஆனால் அதே சமயத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய நேரமும் வருதுங்க. ஸோ ஒரு தெளிவான பெற்றோர்கள் ஒரு டீனேஜில் ஒரு மாணவன் மாணவி எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அறிந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, நான் நிறையா மார்க் எடுக்கணும், நிறையா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற பசங்களும் கரெக்டாக ஃபோக்கஸ் மாறாமல் அதில் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி மைண்டில் வேறு ஒன்றை அவங்க செட் பண்ணி அதை நோக்கி ஓடுறதுனால தப்பிச்சிடுறாங்க. அப்படி ஒரு ஆழமான ஒரு கோல் செட் மைண்டில் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக இந்த டீனேஜ் ப்ராப்ளத்தில் நமக்கு எண்ணங்கள் திசை மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய பையன் இல்லை ஒரு பொண்ணு இந்த 10th 11th 12th திடீர்னு டல் ஆகிடுறாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டுறாங்க, ஏதோ இப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு சேஞ்ச் வருதுன்னா அதை எல்லா பெற்றோர்களாலையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க, கண்டுபிடிக்க தெரியல அவங்களுக்கு. ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் டேக் இட் ஈஸியாக விட்டுடு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை வெளியும் சொல்ல முடியாமல், இதிலேருந்து எப்படி வெளில வர்றது தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஸ்கூல்லே நல்ல டீச்சர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வச்சு நேரம் இருக்குன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுமாரி இந்த 10th 11th படிக்கிற பசங்களை மீட் பண்ணுங்கள். யாராச்சும் இதுமாரி ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னா உங்களால் கவுன்சிலிங் கொடுக்க முடியும்னா கொடுங்க. இப்படி சொன்னால் என்ன அப்போ நீ கொடுத்தியான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் போயிருக்கேங்க, நான் படித்த ஸ்கூலுக்கே போயிட்டு, நான் படித்த 11th கிளாஸ்லேயே போயிட்டு பேசியிருக்கேன், 11th 12th பசங்கள்கிட்ட பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன சிம்பிளாக நான் சொன்னது ஒன்று தான், இந்த வயசில் நமக்கு மனசு அலைப்பாயும், எதிர்ப்பாளர் மீது ஈர்ப்பு வரும். ஸோ மனசை அலைப்பாய விடாமல் உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க.
அதனால் வந்து இந்த டீனேஜுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஏஜ். ஏன்னா நம்ம எனர்ஜி எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு மாணவன் ஒரு மாணவி சரியான பாதையில் அதை செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கணும். அப்படி போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிற பசங்களுக்கு வந்து ஸ்கூலோ இல்லை நீங்களோ முடிஞ்ச உதவியை பண்ணி அவங்கள வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுவோம். நன்றி.